இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில வந்திருக்கவங்களே கடவுள் ஆஸ்வதிப்பாராக. பிறவிலிருந்து பார்வையற்றவர்கள், பருதிமை தீமை தெரியும், பார்வை இல்லாத மனுஷன். அந்த மனுஷன் சாலையோரத்துல சந்தை வெளியில ஓரமாக அமர்ந்து கொண்டு யாசகம் செய்து அதை கொண்டு அவன் தனது பிழைப்பை பிழைத்துக் கொண்டிருந்தான். ஒருவேளை அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது பார்வை இல்லாததுனால எந்த வேலையும் சரியா செய்ய முடியாது, எங்கேயும் போக முடியாது, எதையும் பார்க்க முடியாது, எதையும் கண்ணால காண முடியாது. ஆனாலும் கூட அந்த மனுஷனுக்கு ஒரு எண்ணம் என்னன்னாக்கா, என் வாழ்க்கை இப்படியே போயிருக்காது, என் வாழ்க்கை எப்படியே இருந்துடாது, என்றாவது ஒரு நாள் நான் பார்வை அடைவேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கையில இருந்திருக்கலாம். அப்ப அந்த நம்பிக்கையில இருக்கும் பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம். இயேசுவை யாரெல்லாம் தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு விடுதலை உண்டு என்று சொல்லி அறிந்திருக்கலாம். எனவே அந்த மனுஷன் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து இயேசுவை என்றாவது ஒரு நாள் நான் பார்ப்பேன், இயேசுவை என்றாவது ஒரு நாள் நான் பார்த்து எனக்கு பார்வை வேண்டும் என்று சொல்லி நான் கேட்பேன் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கலாம். அப்ப அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவன் யாசகம் செய்து அப்படியே இருக்க வேண்டும் சொல்லி நினைத்திருக்க மாட்டான். இயேசுவின் வழியாக எனக்கு பார்வை கிடைக்கும் என்று சொல்லி கூட இயேசுக்காக காத்து கொண்டிருக்கலாம். எனவேதான் இயேசு ஆண்டவர் அந்த வழியாய் வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு என்று சொல்லி கூப்பிடுகிறான். அப்ப கூப்பிட்ட மாத்திரத்திலேயே அநேக தடை செய்தாங்க. ஆனாலும் கூட இன்னும் அதிகமாக கூப்பிட்டான், இன்னும் சத்தமாய் கூப்பிட்டான். அப்ப இதை கேட்டு இயேசு ஆண்டவர் வந்து அவனுக்கு விடுதலை கொடுத்தார். பார்வை இல்லாத அந்த மனுஷனுக்கு பார்வை கொடுத்தார். அங்க பார்க்கும் பொழுது ஆண்டவருக்காக காத்திருந்தான், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான், ஆண்டவர் பார்வை கொடுத்தார். அப்ப இன்றைக்கு நாம கூட நம்ம வாழ்க்கையை சற்று யோசித்து பார்க்கும் பொழுது என்றாவது ஒரு நாள் என் வாழ்வு மாறும், என் வாழ்வு இப்படியே இருந்து விடாது, என்றாவது என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும் என்று சொல்லி நாம எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனா அந்த மாற்றத்தை நாம உலக பிரகாரமாக எதிர்பார்க்கின்ற பொழுது, உலக பிரகாரமாக நம்ம தேடுகிற பொழுது அது நமக்கு கிடைக்காது. அப்ப நமக்கு மாற்றம் எங்க கிடைக்கும், நம்முடைய வாழ்வு எப்ப மாறும், நம்ம வாழ்க்கையில் நமக்கு எப்ப விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது இயேசு ஆண்டவர் மூலமாக தான் அது நடக்கும். இயேசுவின் வழியாக தான் நமக்கு கிடைக்கும், இயேசுவின் மூலமாக தான் அது வரும். இயேசுவை தவிர வேறொரு வழி இல்லை. இயேசுவை என்று வேறு ஒருவரால் நம்முடைய வாழ்வை மாற்ற முடியாது. அந்த பத்திமை தீமை எப்படியாக இயேசுக்காக காத்திருந்து இயேசுவின் வருகையில அந்த விடுதலை பெற்றுக் கொண்டாரோ, இன்றைக்கு நாமும் கூட அந்த இயேசுக்காக காத்திருப்போம். அதான் வசனம் சொல்றது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்ப இயேசுவின் வருகை வரைக்கும், இயேசுவின் சந்திப்பு நம்ம வாழ்க்கையில நடக்கிற வரைக்கும் நாம பொறுமையோடு காத்திருப்போம், விசுவாசத்தோடு காத்திருப்போம், நம்பிக்கையோடு நாம காத்திருப்போம். ஆம் எனக்கு அன்பானே, இன்றைக்கு வேதம் எப்படியாக நமக்கு சொல்கிறது, சங்கீதம் 33:22 எப்படியாக சொல்கிறது, கர்த்தாவே நாங்கள் உமக்கு காத்திருக்கிறோம், உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. ஆம் எனக்கு அன்பானே, இன்றைக்கு நாம ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும், ஆண்டவரை நோக்கி நாம ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம், உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. நாம் ஆண்டவருக்காக காத்திருக்கிற பொழுது அவர் கிருபையாக நமக்கு இறங்குகிறார், கிருபையாய் நம்மை ஆஸ்வதிக்கிறார், கிருபையாய் நம்மை விடுதலையாக்குகிறார். நாம் எதிர்பார்க்கிற அந்த மாறுதலான ஒரு புதிய வாழ்வை, சுகமான வாழ்வை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த விசுவாசத்தோடு தொடர்ந்து அவருக்குள்ளாக வாழ தூய ஆவியானவர் தாமே நம் அனைவரையும் பலப்படுத்தி இறைவனத்தை காப்பாராக. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் பெண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான நாளுக்காக, இந்த வேலைக்காக நன்றி படைக்கிறோம். கடந்த நாள் முழுவதுமாக நீர் எங்களை சுகபத்திரமாக பாதுகாத்து இந்த நாளிலும் கூட நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் தான் எங்க வாழ்க்கையில கிருபையா இறங்கும்படியாக என்னுடைய வாழ்வை மாற்றி ஒரு புதிய சந்தோஷமான மகிழ்வான விடுதலையின் வாழ்வை நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி இருக்கிறோம். இந்த நாள் முற்று முழுவதுமாக
உங்களுடைய கருத்துல ஒப்புவிக்கிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும், நீர் எங்களை பலப்படுத்தும், நீர் எங்களை நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா காரியத்திலும் எல்லா இடத்திலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வெற்றி பெற்று மேன்மையாய் திகழ்வதற்கு தாமே உதவி செய்தல வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி இருக்கிறோம். என்னுடைய பயணங்கள் என்னுடைய நினைவுகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும். யாரெல்லாம் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிறார்களோ நீதாம் எல்லாருடைய பலவீனங்கள் சுகவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடும்படியாக எல்லாரும் நல்ல பலத்தை ஆரோக்கியத்தை கொடுத்துள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையில் உள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு அநேகருக்கு அநேக விதமான தேவைகள் இருக்கிறது. நீதாம் எல்லாருடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருப்பீர். நீதாம் எல்லாருடைய தேவைகளை அறிந்திருப்பீர். நீதாம் எல்லாருடைய தேவைகள் நிறைவேற்றி எல்லாருக்கும் முழுமையான ஒரு வாழ்வை கொடுத்துள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளானது இந்த நேரத்தில் முதல் கொண்டு எங்களுக்கு ஆசீர்வாதமும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த நாளாக நேரமாக அமைவதற்கு இறைவன் உதவி செய்தல வேண்டுமாய் அருள்நாதர் இயேசுவில் ஜெபிக்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.